ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த காரம் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீரக ஜம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதை இப்போ ஊற வச்சுக்க போகிறேன். தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் லெமன் 2 எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கால் கட்டு நான் பிரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சு பேன் சூடாகிடுச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகாவை போட்டு நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் இதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நான் வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். பூண்டையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். அரிசியை அப்போயே ஊற வச்சாச்சு, நம்ம ஜீரக ஜம்பா அரிசி. தயிர் ரெடியாக இருக்குது. அப்புறம் லெமனும் ரெடியாக இருக்குது. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 1/2 kg கழுவி வச்சுருக்கோம். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். புதினா கொத்தமல்லியும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். பாருங்கள், நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ணும் பொழுது ஒரு பாத்திரத்தில் அரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து அதில் அரிசியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொரு டபரா வச்சுருக்கேன். இதில் பிரியாணியை நம்ம கறியெல்லாம் போட்டு மசாலா போட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இது லைட்டாக கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சுக்க போகிறேன். நான் அப்படியே சைடில் அரிசியும் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், டபரா சூடாகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 கிலோ அரிசி போட்டு 1/2 கிலோ வெங்காயம் போட்டு பண்ணால் நம்ம 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச பூண்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் இதை சிம்மில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சு மூடிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருந்த மிளகாவை ஆட் பண்ணி நல்லா இப்போ கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், உப்பு, மிளகா அரைச்சி வச்சது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஃபுல்லாக மெசிஞ்சிடுச்சு. இப்போ நான் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், புதினா கொத்தமல்லி போட்ட உடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம லெமனும் தயிரும் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன லெமன், ஒரு லெமன் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இப்போ நம்ம ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ நான் வந்து தயிரை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், லெமன் தயிர் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இதை. இப்போ பாருங்கள், தயிரும் லெமனும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்ட அப்புறமா இப்போ வந்து நம்ம அரிசியை வேக வச்சு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு இதில் போட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ வந்து 1/2 kg அரிசி எடுத்துருக்கனால நான் ஒரு 300 to 400 ml தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் இதை மூடிட்டு, ஆல்ரெடி தண்ணி இதில் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இதில் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தண்ணியை. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஜீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் தான் அதில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து நம்ம அதில் ஆல்ரெடி மசாலா பண்ணி வச்சுருக்கல டம் போட போகிறோம். பாருங்கள், அரிசியை போட்டு நம்ம நல்லா கலரி விடுவோம். பாருங்கள், அரிசி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் இதை எடுத்து வடிகட்டிடுறேன். பாருங்கள், அந்த அரிசி எடுத்து நல்லா வடிகட்டியாச்சு. மசாலா போட்டது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதை வந்து ஐயில் வச்சுக்கிறேன். ஐயில் வச்சு இப்போ அரிசி சூடு இறங்கிறதுக்குள்ளே இதில் நான் போட்டுடுறேன். அரிசி ஆல்ரெடி நம்ம வடித்தாச்சு. இப்போ நான் அரிசியை இதில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரிசி ஃபுல்லாக இதில் கொட்டியாச்சு. இப்போ நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள், அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து டம் போட போகிறோம். மேலே மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ மேலே வந்து வெயிட் வச்சுட்டு ஐயில் வைக்க போகிறோம். பாருங்கள், டபராவை மூடிட்டு மேலே வந்து வெயிட் போட்டிருக்கோம். வெயிட் போட்டு இப்போ நான் வந்து ஃப்ளேமை வந்து ஐயில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இருந்து நமக்கு புகை வரும். வந்த உடனே நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், சைடில் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுக்க போகிறேன் ஒரு 15 மினிட்ஸு. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து டம் போட போகிறேன் நான். ஹலோ வியூவர்ஸ், நம்ம டம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா வெந்து பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் கலரி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கலர்றேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கறி எல்லாமே நல்லா வெந்து ரைஸும் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.